நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி வருகிறேன். ரோமர் 12:21 பார்க்கும்போது, நீ தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல் என்று சொல்லப்படுகிறது. தீமைக்கு தீமை செய்யான் என்று பரிசுத்த வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக யார் பேசினாலும் விரும்பினாலும் காரியங்களை செய்தாலும் அவங்களுக்கு தீமை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நினைக்காதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சவுல் தாவீதை துரத்துக்கிட்டே வந்தார். தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் அந்த தீமை அவர் செய்யவே இல்லை. யோசேப்பு சகோதரர்கள் தீமை செய்தார்கள். சகோதரர்கள் தீமை செய்து யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் செய்யவே இல்லை. தீமையை நன்மையினாலே வென்றார்கள் என்று பார்க்க முடியும். நம்முடைய வாக்கியம் செய்யும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவலா பெற்றுக்கொள்ளுங்கள்.